வணக்கம் தமிழா. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10th சிவிக்ஸில் இருக்கிற யூனிட் 4ல் இருக்கிற இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான லெசன் தான். ஸோ இந்த லெசன் வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமோ அதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிடுவேன். ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷனில் நம்ம இந்த ஃபாரின் பாலிசின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெளியுறவுத்துறை இருக்குல்ல, அதாவது ஃபாரின்னா நம்ம வேறு நாடு, பக்கத்து நாடு, அண்டை நாடு. ஸோ இவங்களுக்குலாம் நம்மளுக்கு என்ன பாலிசி, இந்தியா வந்து என்ன பாலிசி மெயின்டைன் பண்ணோம், அதாவது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருப்போம், அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டுக்குருவாங்க. என்னென்னா, உங்களுக்கு ஏதாச்சும் போர்க்காலத்தில் தேவைப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதே மாதிரியே எங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் மிலிட்ரி ஃபோர்ஸ் ஏதாச்சும் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஒப்பந்தம். ஸோ இதெல்லாம் ஒரு சில பாலிசியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த பாலிசிலாம் எதுக்காக மேக் பண்ணுறாங்கன்னா, ட்ரேடுக்காக, வணிகத்துக்காகவும், நம்மளுடைய சயின்டிஃபிக் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்டிங் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஃபீல்டெலாம் இன்க்ரீஸ் பண்ண மெயினாக வந்து வணிகத்துக்கு தான். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அண்ட் தென் ஆர்மிக்காகவும். ஸோ இதெல்லாமே இது பண்ணுறது தான் இதோடைய மெயினான டூலாக இருக்குது, ஃபாரின் பாலிசியோட டூல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து எது கீழே வருது பார்த்தீங்கன்னா, ஃபாரின் மினிஸ்ட்ரி அது கீழே தான் வருது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் வந்து ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போனா 1986 அப்போ. எதுக்காகனா, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸுக்காக, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இந்த ஆஃபீஸர்ஸுக்காக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து 1986 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 1950 படி பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 51 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, என்னென்ன முக்கியமான பிரின்சிபல்ஸ் ஃபாரின் பாலிசிக்கு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லாஸை வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய லாஸ், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் லாஸை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம போய் செட்டில் பண்ணணும். அந்த பாலிசி போட்டவங்க, அந்த நாட்டுக்கும் நம்மளுக்கும் ஒரு பாலிசி இருந்துச்சுன்னா ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் மெயினானது. மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபாரின் பாலிசின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன், நேஷ்னல் செக்யூரிட்டி, ப்ராஸ்பரிட்டி, இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, பீஸு, இதெல்லாமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாஞ்ச்சீல். ஓகேங்களா. இந்த பாஞ்ச்சீல் வந்து ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா பார்த்தீங்கன்னா, பாஞ்ச்சீல் இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. இதுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, 5 வெர்ச்சுஸ், அதாவது 5 நன்னெறிகள், ஒரு நற்பண்புகள் சொல்லலாம். எந்த நாடுக்கும் நடுவில் இது சைன் பண்ணப்படுது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அப்போ யார் பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட்டு சைனாவோட ப்ரீமியர்னு யார் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சவ் என் லாய். ஓகேங்களா. இவங்க 2 பேர் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அது பேர் பாஞ்ச்சீல். ஒரு 5 விதமான ஒரு நற்பண்பு வந்து 2 நாட்டுக்கு நடுவில் சைன் பண்ணப்படுது. எப்போ பார்த்தீங்கன்னா, 28 ஏப்ரல் 1954. ஓகேங்களா. இது என்னென்ன அந்த ஃபைன் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டு, மியூச்சுவல் நான் அக்ரெஷனு, மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸு, ஈக்குவாலிட்டி, பீஸ்ஃபுல். நீயும் ரெஸ்பெக்ட் பண்ணு, நானும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் உன்னுடைய சாவர்னிட்டியை, உன்னுடைய இறையாண்மையை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ வந்து ஆதிக்கம் பண்ணக்கூடாது எங்கள் ஏரியாவில், நான் வந்து உங்கள் ஏரியாவில் ஆதிக்கம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் இன்டர்ஃபரன்ஸு, நான் அக்ரெஷனு. ஈக்குவாலிட்டினா மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ்க்காக 2 பேருக்குமே ஈக்குவாலிட்டியாக கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூச்சுவல் பெனிஃபிட்னா, உனக்கு வந்து நான் இது தரேன், நீ எனக்கு இது தா. ஸோ இந்த மாதிரி தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டாங்களா அந்த பிரின்சிபல் பாஞ்ச்சீல், இந்த 5 இது வந்து எங்கே இது பண்ணப்படுறதுன்னா, ஆஃப்ரோ ஏஷியன், அதாவது ஆஃப்ரிக்கன் ஏஷியன் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடந்துச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் 1955 நடக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது பேர் பார்த்தீங்கன்னா பேண்டங் டிக்ளரேஷன். ஓகேங்களா. பண்டங் டிக்ளரேஷன் வந்து இந்த 5 பிரின்சிபலை வந்து இன்கார்பரேட் பண்ணுறது, அதாவது சேர்த்துக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கான்ஃபரன்ஸில் இந்த 5 பிரின்சிபலையும் சேர்த்துக்கிறாங்க. 1954 சைன் போடுறாங்க. 1955 இந்தோனேஷியாவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ்
ஆஃப் ஃபாரின் பாலிசி. இது வந்து நான் மெயினானது மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பிளாக்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது 2 மேஜர் பிளாக்ஸ் வந்து வேர்ல்டில் இருக்குது. ஒன்று வந்து யூஎஸ்ஏ, இன்னொன்று வந்து யூஎஸ்எஸ்ஆர். யூஎஸ்எஸ்ஆர்னு அப்போ இருந்துச்சு, இப்போ ரஷ்யா. ஓகேங்களா. ஸோ உங்கள் 2 பிளாக்லேயும் நேரு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் 2 பிளாக்லேயுமே நேரு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து மறுத்துடுறாரு. ஏன் மறுத்துறாரு பார்த்தீங்கன்னா, 2 பவருக்கு நடுவில் யாராச்சும் ஒரு பவர்கிட்ட போனோம்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் வந்து போயிடும், நம்ம டிபெண்ட் ஆயிடுவோம், அவங்க சொல்கிறது தான் நம்ம பண்ணணும். ஸோ நான் அலைன்மெண்ட்டுன்ற ஒரு புது கான்செப்ட் வந்து கொண்டு வராரு. எல்லா நாடுகளும் ஒரு கண்ட்ரியை நோக்கி போகும், இன்னொரு கண்ட்ரியை நோக்கி போகும். ஆனால் நம்ம இந்தியா தான் இந்த நான் அலைன்மெண்ட் பாத்தை வந்து இனிஷியேட் பண்ணி விட்டது. நான் அலைன்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான கண்ட்ரியோடையும் சேராமல் நான் அலைன்மெண்ட் மீனிங்லேயே உங்களுக்கு புரியும்ல, இதோடு சேராமல் தனித்து இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அந்த அஃபேரில் வந்து நம்ம 3rd பிளாக்னு ஒரு புதுசாக கொண்டு வந்தது நம்ம இந்தியா தான். அதாவது 2 சைடுமே இல்லாமல் நியூட்ரல்னு நினச்சிடக்கூடாது, 2 சைடுமே இல்லாமல் தனித்து இருக்கும், அப்படி தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம நியூட்ரல்னு சொன்னால் அது மீனிங் மாறுது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், ஜவஹர்லால் நேரு, இது நியூட்ரலிட்டி இல்லை, நாங்கள் வந்து எங்கள் நாடு, நாங்கள் யாருக்கு டிபெண்ட்டாக இருக்க தேவையில்லை, நாங்கள் இண்டிபெண்ட்டாக இருப்போம்னு சொல்ல வராரு. ஓகேங்களா. ஸோ அதுதான் அந்த இதில் ஜவஹர்லால் நேரு சொன்னதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், NAM, இது வந்து 1961 வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. இந்த டேர்ம் நான் அலைன்மெண்ட் வந்து யார் இது பண்ணுறா பார்த்தீங்கன்னா, வி கிருஷ்ண மேனன். ஓகேங்களா. இவர் தான் வந்து இந்த காயின் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1953 இது வந்து அந்த நான் அலைன்மெண்ட்ன்ற டேர்ம் வந்து காயின் பண்ணப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அலையன்ஸில் வந்து யாரெல்லாம் ஸ்டார்டிங் வந்து இருக்காங்க, இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டில் ஸ்டார்டிங் எத்தனை கண்ட்ரியில் மெம்பராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா 120 கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்காங்க. 70 ஸ்டேட்ஸ் வந்து பார்வையாளராக இருக்காங்க. 10 ஆர்கனைசேஷனும் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனும் இருக்குது. இனிஷியலாக இந்த ஆர்கனைசேஷன் இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் வந்தப்போ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட் யார் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு, யூகோஸ்லோவியாவில் டிட்டோ, ஈஜிப்டில் நாசர், இந்தோனேஷியாவில் சுகர்னோ, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கானாவில் குவாமி நக்ருமா. ஓகேங்களா. இவங்க எல்லாருமே ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். இவங்கெல்லாம் இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆக காரணமாக இருந்தவங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, கோல்டு வார் ஏரா அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பீஸ் லவ்விங் கண்ட்ரியாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த வேர்ல்டு வந்து பீஸாக இருக்கிறதுக்கு விடாதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சோவியட் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியா வந்து அழிக்கணும் நிறைய சக்தி நினச்சப்போ நம்மளுக்கு வந்து யூஎஸ்எஸ்ஆர் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணனால அவங்க ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பேர் இண்டோ சோவியட் ட்ரீட்டி. 1971 எத்தனை வருஷத்துக்குன்னா 20 வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்து போட்டிருக்கோம். பீஸு, ஃப்ரெண்ட்ஷிப், கோஆப்ரேஷன், அதான் அதோடைய இது. அதாவது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, நம்ம 2 பேரும் சமாதானமாக இருப்போம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது தான் அது இண்டோ சோவியட் ட்ரீட்டி. ஓகேங்களா. 1971. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1974 அப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று நடக்குது. ராஜஸ்தான் பொக்ரானில் ஒரு ஏரியா இருக்குது. அந்த பொக்ரானில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட் வந்து நடத்துகிறாங்க. நியூக்ளியர் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து 1974 பொக்ரானில் நடக்குது. இது வந்து சப்டெரேன், அதாவது அண்டர் கிரவுண்டு ப்ராஜெக்ட்டு. இது எதுக்காக நடத்தப்படுதுன்னா, சைனாக்காரங்க வந்து அவங்க நியூக்ளியர் டெஸ்ட் வந்து 1964 நடத்தியிருப்பாங்க லோப்னூரில். ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக நம்மளும் சக்தி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக 10 வருஷம் கழித்து நம்ம பண்ணோம் 1974 அப்புறம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து வேணுக்குன்னே நம்ம வந்து அவங்கள அழிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, நம்மளுடைய சக்தியை காமிக்கிறதுக்காக பண்ணோம்னு இது பூரா அந்த பாயிண்ட் பூரா அதான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். நியூ டெவலப்மெண்ட் ஆஃப் 1990s அண்ட் 20th century. அப்போ என்ன டெவலப்மெண்ட் நடக்குது பார்த்திங்கன்னா, ப்ரைவேட்டைசேஷனு, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் இது எல்லாமே வருது. 1990s பார்த்திங்கன்னா சோவியட் யூனியன் வந்து அதோடைய ஸ்ட்ரென்த் இழக்குது. ஏன்னா யூஎஸ்எஸ்ஆர் வந்து பிரேக் ஆகி தனியாக போய் ஸோ அமெரிக்கா வந்து ரொம்ப டாமினேட்டாக வந்துருச்சு அந்த காலகட்டத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து குளோபல் எக்கனாமி, உலக பொருளாதார மன்றம் இருக்குல்ல, GATT. ஸோ அந்த இதில் வந்து ஜாயின் ஆகுது. அதில் பைலேட்ரல், ட்ரைலேட்ரல், மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்லலாம் சைன் பண்ணுது. அதில் மெயினாக வந்து நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றிலாம் அது பேசுகிறாங்க. ஓகேங்களா. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா பாலிசி வந்து என்னென்ன இதில் பார்த்திங்கன்னா
சைனாவோட ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து லுக் ஈஸ்ட் பாலிசின்னு சொல்லுவோம். 1992 சைனாவோட இருக்கிற அந்த பாலிசி வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பொக்ரான், அதே பொக்ரானில் ராஜஸ்தானில் 1998 நடத்துகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிப்ளமசி, அராபோட ஒரு நல்ல அராப் கண்ட்ரிஸ், ஈரான் இதோட எல்லாம் நல்ல ஒரு இதில் இருக்காங்க. எனர்ஜி டிப்ளமசினா பெட்ரோல் இந்த மாதிரி இதிலலாம் வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஎஸோட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுறாங்க. என்னென்னா அவங்களுடைய அந்த நியூக்ளியர் மிசைல் டிஃபென்ஸ் எல்லாமே இது பாதுகாத்துக்கிறணும். ஸோ இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட்டு ஈரானோடைய அதே மாதிரி தான், ஈரானுக்கு வந்து அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணுறாங்க. எங்கன்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 21st சென்ச்சுரியில் எப்படி இருந்துச்சு பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து அதோடைய கட்டாய சூழ்நிலையில் இருந்துச்சு. என்னென்னா அது வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்து டெவலப்டு கண்ட்ரியாக நம்ம சுதந்திரம் வாங்குறப்ப நம்ம வந்து அவ்வளோ பெருசாக டெவலப் ஆகலை. ஸோ இப்போ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கணும்னா இருக்கிற காரணம் வந்து அப்போ நம்ம எடுத்த அந்த ஸ்டெப்ஸ் தான். என்னென்ன நம்ம எடுத்தோம், நம்ம வந்து உள்நாட்டில் வந்து வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணுன்ட்டு நிறைய விஷயம் பண்ணுவோம். நிறைய டெவலப்மெண்ட்டு எக்கனாமிக் வைஸோ டெக்னாலஜி வைஸோ கேபிட்டல் எல்லா வயசுலையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மீட்டிங்ஸ், அதாவது நிறைய ஒரு இதிலலாம் ஜாயின் பண்ணியிருப்போம். குளோபல் குரூப் G20 மாநாடு, அடுத்து IBSA, அடுத்து பிரிக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ இதை பற்றி தனித்தனியாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது என்ன, பேசிக் கான்செப்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலிசி ஆஃப் டிஸ்ஆர்மமெண்ட், அதாவது அந்த போர்க்கருவிகள் எல்லாமே ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்குரிய பாலிசிலாம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. எதுக்காகனா அந்த டிஸ்ஆர்மமெண்ட் ப்ரோக்ராமுக்காக. அதாவது டிஸ்ஆர்மமெண்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஆயுதத்தை வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்தியா வந்து என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, நாங்கள் அந்த நியூக்ளியர் பாம் கண்டுபிடிச்சது வந்து உலகம் பூரா எதிர்த்தாங்க, இந்தியா ஏன் பண்ணீங்கன்ட்டு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து ஆள் வேறு ஆளுக்கு போடணும், இந்த மாதிரி கொல்லணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் இது வந்து ஒரு தற்காப்புக்காக நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சார்க்கை பற்றி பார்க்கலாம். சார்க் வந்து சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 8 கண்ட்ரிஸ் இருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, அந்த சார்க்கோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் வந்து எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா, நான் சொல்கிறது பூரா கேட்டுகிட்டே வாங்க. இதில் இருக்கிற பூரா நிறைய இருக்கும், உலகலான்னு இருக்கும். ஆனால் எது முக்கியமோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சும்மா ஜஸ்ட் லிசன் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சார்க் வந்து சேட்டலைட் இருக்குல்ல, ஸோ அது யாரோட டைப் வச்சுருக்காங்கன்னா இஸ்ரோவோட டைப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஸ்லாம் யார் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மால்தீவ்ஸ், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா, இது எல்லாமே அந்த சார்க்கோட மெம்பர்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாரின் பாலிசிக்கும் டிப்ளமசிக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, ஃபாரின் பாலிசி வந்து ஒரு ஒப்பந்தம், ஒரு ரிலேஷன்ஷிப்பு அதர் நேஷனோட. டிப்ளமசி பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறது டிப்ளமசினால் அது ஒரு தூதரகம் சொல்லுவோம் பார்த்திங்களா, வெளிநாட்டு தூதர், நம்ம நாட்டு தூதர்ன்றாங்க பார்த்திங்களா. ஸோ அதுதான் டிப்ளமசி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்டெம்பரரி கண்டெக்ஸ்ட் அண்ட் சேஞ்ச் கண்டினியூட்டி இன் இந்தியன் ஃபாரின் பாலிசி. இதை பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக ஒன்றும் இருக்காது, எது முக்கியமோ அதை மட்டும் சொல்கிறேன். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இமீடியட் நெய்பர்ஸுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டில் வந்து நெய்பர்ஹுட் ஃபஸ்ட் பாலிசி வந்து நம்ம இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுறோம். நம்மளுக்கு அண்டை நாடுக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம போய் நிற்போம். யாராக இருந்தாலும், நம்ம பாகிஸ்தானுக்கு ஏதாச்சும் ஃப்ளட்டு இந்த மாதிரி இருந்தால் நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுடைய பாலிசியாக இருக்குது, இந்தியாவோட ஃபாரின் பாலிசி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்கோம். நம்ம மேஜர் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் ஃபார் இந்தியன் டொமஸ்டிக் டெவலப்மெண்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினான பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போகிறேன், என்னடா பாதி ஸ்கிப் பண்ணுறேன் பார்க்காதீங்க, அதில் மெயின் கான்செப்ட் இல்லை, அது சும்மா சொன்ன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஜுவல் ட்ரான்சிஷன்
ஃப்ரம் லுக் ஈஸ்ட் டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. இல்லை லுக் ஈஸ்ட் பாலிசி வந்து சைனாவோட நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லுக் ஈஸ்ட் பாலிசிலேருந்து ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து நம்ம இந்தியாவில் வந்து எந்த சைடு பிகின் ஆகுது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைடு தான் பிகின் ஆகுது. ஓகேங்களா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து நார்த் ஈஸ்ட் சைடு ஆஃப் இந்தியா தான் பிகின் ஆகுது. இந்த மியான்மர் இருக்குல்ல, ஸோ மியான்மர் தான் ஒரு லேண்ட் பிரிட்ஜாக இருக்குது நம்ம இந்தியாவுக்கு. இந்தியா வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா சைடு போனோம்னா மியான்மர் தான் லேண்ட் பிரிட்ஜு, அதான் கேட்வேயாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஏஷியன் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், இதுதான் ஏஷியனோட ப்ரீஃப். ஓகேங்களா, இது வந்து எதுக்காகனா அந்த பசிபிக் ஓஷன் இருக்குல்ல, அதில் ஒரு பீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் பேலன்ஸாக இருக்கிறதுக்காகவும் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 பாலிசி போட்டிருப்பாங்க, ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி, கமர்ஷியல் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டடாக. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு லீடிங் பவராக இருக்குது. எதனால் பார்த்திங்கன்னா இது வந்து G20 ஒரு மெம்பராக இருக்குது, ஏஷியன் சம்மிட், ஈஸ்ட் ஏஷியன் சம்மிட் அண்ட் பிரிக்ஸ், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம எக்கனாமிக்கு வந்து க்ரோ பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேர் வந்து குளோபல் லெவலில் வந்து பெருசாகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெம்பராக இருக்கிறதுக்கு காரணம் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டொமஸ்டிக்னால் உள்நாட்டில் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை டீல் பண்ணுறது தான் டொமஸ்டிக் பாலிசி, அதுக்கு கொடுக்கக்கூடிய பாலிசி தான். ஃபாரின் பாலிசி பார்த்திங்கன்னா நம்ம வேறு நேஷனுக்குள்ளே இருக்கிற தொடர்பு ரிலேஷன். ஓகேங்களா, இதுதான் இவ்வளோ தான் இந்த லெசன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணுக்குனே முடித்தேன். ஏன்னா இது ரொம்ப கண்டென்ட்டு, ஒரு 5 கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா பாஞ்ச் சீல் கேட்கலாம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்க்கை பற்றி கேட்கலாம். இது 2 தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ அதை 2 நான் கிளியராக நடத்திட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 10th சிவிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், எல்லா வீடியோஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10th ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. 6th to 10th வரையும் இப்போதைக்கு நடத்திருக்கோம், நெக்ஸ்ட்டு 12th வரையும் நடத்துவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸு, ஸோ இம்பார்ட்டன்ட் இயர்ஸு, இது எல்லாமே நான் ஷார்ட்ஸாக போடுவேன். ஸோ அதையும் வேணால் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.